ராஜராஜன் தர்பார் வரலாற்று துளிகள் 18th ஆகஸ்ட். இன்றைய தினம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய நினைவு தினம். இவர் 23 ஜனவரி 1897 கட்டாக், அதாவது இப்போதைய ஒரிசா, அப்போதைய பெங்கால் மாநிலத்தில் அந்த இடத்துல பிறந்தவர். தந்தை பிரபுபாட்டி தாஸ், தாயார் ஜானகிநாத் தாஸ். இவருக்கு எமிலி என்பவர் மனைவியாக இவருடைய மனைவி. இவர் கல்கட்டாவில் பிரசிடென்சி காலேஜில் படிக்கிறார். அதுக்கப்புறம் லண்டனில் போய் கேம்பிரிட்ஜில் யூனிவர்சிட்டியில் படிக்கிறார். அங்கே ICS, இந்தியன் சிவில் சர்வீசஸ், அதில் எக்ஸாம் எழுதி ப்ரிலிமினரி பாஸ் பண்ணுறார். ஃபைனல் எக்ஸாம் எழுதும்போது அவருக்கு அவருடைய எண்ணத்துக்கு இது சரிப்பட்டு வருமா, ஒரு பிரிட்டிஷார்கிட்ட போய் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலையில் அவருடைய விருப்பங்கள் நிறைவேறுமா அப்படின்னு ஒரு சின்ன டவுட்டு. அதனால் மெயின் எக்ஸாம் எழுதாமல் திரும்பி வந்துடுறார். இது அவருடைய தாயாருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறார். ஆனால் தாயாரை ஒரு கடிதம் எழுதுகிறார். இங்கே இந்தியாவில் காந்தி என்பவர் ஒரு வந்திருக்கிறார், இந்திய சுதந்திரத்துக்காக அவர் பாடுபடுகிறார், எனக்கு அவரை ரொம்ப பிடித்திருக்கிறது என்று அவருடைய தாயார் எழுதுகிறார். இந்தியாவுக்கு வருவதற்கு அவர் வரவேற்பு கொடுக்கிறார். அதனால் இவர் அம்மா எங்கே திட்ட போகிறாங்க, படிப்பை விட்டுட்டு வர போகிறான்னு நினச்சிட்டு இருந்ததுக்கு காந்தியோட பேரை சொல்லி அம்மாவே இங்கே அழைக்கிறாங்கன்னு அவர் இந்தியாவுக்கு வருகிறார். காந்தியை சந்திக்கிறார். பிறகு காங்கிரஸில் இணைகிறார். காங்கிரஸில் ஆனால் காந்தியோட கொள்கை அவர் கொஞ்சம் மாறுபடுது. இவர் கொஞ்சம் தீவிரவாதி. CR தாஸ், சித்தரஞ்சன் தாஸ் என்பவர் இவருக்கு ஒரு தலைவராக இவர் ஏற்றுக்கொள்கிறார் காங்கிரஸ்குள்ளேயே. அதுக்கப்புறம் 1939 வாக்கில் இவர் காங்கிரஸ் பிரசிடெண்டாக கூட ஆகிறார். இன்ஃபேக்ட் காந்தியோட பட்டாபி சீதாராமுக்கு எதிராக இவர் நின்று பிரசிடெண்டாக வின் பண்ணுகிறார். இது காந்திக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஆனால் இவர் கொஞ்சம் தீவிரவாதமாக செயல்படும் என்று காங்கிரஸ் நினைக்கிறார். அது காங்கிரஸ் ஒத்துக்கு வரவில்லைனால அந்த பிரசிடென்ட் போஸ்ட்லேருந்து இவர் ரிசைன் பண்ணிக்கிறார். அதுக்கப்புறம் இவரை ஃபார்வர்ட் பிளாக்ன்ற ஒரு சின்ன ஃபேக்ஷன் ஒன்று ஆரம்பிக்கிறார். நம்ம ஒரு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், அவர் இவருக்கு ரைட் ஹேண்டாக கூட இருந்து இவருக்கு ஹெல்ப் செய்கிறார். அதுக்கப்புறம் இந்த செகண்ட் வேர்ல்டு வரும்போது இவரை பிரிட்டிஷ் அகேன்ஸ்டாக சில ப்ரொட்டஸ்ட் பண்ணும்போது இவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் அங்கேருந்து பிரிட்டிஷ்காரனுக்கு தப்பிச்சு இவர் பீகார், அது இங்கேருந்து ஆப்கானிஸ்தான் வழியாக ரஷ்யாவில் போய் ரஷ்யாவோட அதிபரை சந்தித்து இந்தியாவோட சுதந்திரத்துக்கு உதவி கேட்குறார். அது சரிப்பட்டு வரலன்னா ஜெர்மனிக்கு போய் ஹிட்லரை சந்தித்து அவருக்கு சப்போர்ட் கேட்குறார். அதுவும் அந்த சமயத்தில் ஜெர்மனி கொஞ்சம் தோத்து கொண்டு வந்ததுனால அதுவும் செட்பட்டு வரல. அதனால் அவர் ஹிட்லர் கொடுத்த ஒரு சப்மரீனில் அங்கேருந்து யூரோப்லேருந்து ஜப்பானுக்கு சப்மரீனில் வராரு. ஜப்பானில் ஜப்பானுடைய உதவியோட இங்கே இந்தியன் நேஷனல் ஆர்மிங்கிறத ஒன்று ஃபார்ம் பண்ணுறார். ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்தமான் ஐலண்ட்ஸில் அவர் அவருக்கு ஆசாட் இந்தியா, அதாவது சுதந்திர இந்தியாவை முதல்ல நிறுவுகிறார் கவர்மெண்ட்டை. அதுக்கப்புறம் 1943 வாக்கில் 44 வாக்கில் ரங்கூன் அங்கேருந்து அவர் ரேடியோவில் காந்திக்கு பிளெஸ்ஸிங்ஸ் கேட்குறார். நான் இந்தியா மேலே படையெடுக்க போகிறேன் ஜப்பானோட உதவியோடு, ஆஸ் அ ஃபாதர் ஆஃப் நேஷன் உங்களுடைய பிளெஸ்ஸிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையாக காந்தியை ஃபாதர் ஆஃப் நேஷன் என்று அழைத்தவர் சுபாஷ் சந்திர போஸ். ஆனாலும் பிரிட்டிஷார் கூட ஃபைட் பண்ணும்போது பிரிட்டிஷார் இவங்களோட ஆர்மியை மொத்தமாக அடித்து விடுகிறார்கள். அதுக்கப்புறம் 1945 ஒரு ஏர் கிராஷும் போது இவர் ஒரு தீக்காயங்களுடன் இவர் இறக்க நேரிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சுதந்திர தியாகி, தீவிரவாதி. அவருடைய மறைவு தினம் இன்று. ராஜராஜன் பாசம், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்.